ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீம்பாலோட நன்மைகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்போதுமே இது கிடைக்காது. ஆனால் இது கிடைக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கொண்டது தான் இந்த சீம்பாலுங்க. கடம்புன்னு சொல்லுவாங்க. கடம்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சீம்பால் பார்த்தீங்கன்னா, மாடு கன்று என்று ஒரு ஒரு நாள்ல இருந்து 3 நாள் வரைக்கும் கறக்கக்கூடிய பாலைத்தான் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே சத்துக்கள் நிறைய கொண்டதுங்க. இது கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க அதை மிஸ் பண்ணாம அதை பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்குங்க. இதுல புரதம், மாவுச்சத்து அதிகமா இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டதுங்க. இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உடம்புல உங்களுக்கு இருக்கும். இது சாப்பிட்றதுனால நமக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் தாராளமாக கிடைக்குங்க. அதனால இது கிடைச்சதுன்னா கண்டிப்பா இதை சாப்பிடுங்க. ஒரு சிலர் இது பால் குடிக்கிறவங்க கூட இந்த சீம்பால் எனக்கு பிடிக்காதுன்ற சொல்றவர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. அதை ஒரு டைம் சாப்பிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். ஆனா இது நம்ம நினைச்ச நேரத்துல எல்லாம் கிடைக்காது. மாடு என்னைக்கு எப்போ கன்று போடுதோ அப்பதான் கிடைக்கும். ஸோ இது நினைச்ச நேரத்துலலாம் நம்ம சாப்பிட முடியாது. ஸோ கிடைக்கும் போதே சாப்பிட்டுருங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பாலை ஊற்றி பாலோட சேர்த்து எவ்வளோ பால் இருக்கோ அதோட சேர்த்து நீங்கள் வெல்லம் சேர்த்துக்குவாங்கங்க. ஒரு சிலர் வெல்லம் சேர்ப்பாங்க, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சீனி கூட சேர்ப்பாங்க. உங்களுக்கு எது கிடைக்கோ அதை சேர்த்துக்குவாங்க. ஆனால் வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, அது சேர்க்கறது ரொம்ப நல்லது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 2 ஏலக்காய் சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது கட்டியாகி ஒரு மாதிரி ஆயிரும். நீங்க எப்படி லைட்டா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இதை சாப்பிட்றது ரொம்பவே உடலுக்கு ரொம்ப 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 நல்லது. உடல் ஆரோக்கியம் மற்றும் சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த சீம்பால் ரொம்பவே உதவியா இருக்குதுங்க. முகமே உங்களுக்கு பளபளப்பை கொடுக்கும் நீங்க இதை சாப்பிட்றதுனால. எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு பொருள் இந்த சீம்பாலுங்க. நீங்க ஒரு வேளை ஹெவியா சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா எளிதில் உங்களுக்கு ஜீரணம் ஆகக்கூடியது. அதிகமா வேலை செய்பவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் திறன் உறுதியாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இதுல நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்கள் கொண்டது. அதே நேரத்துல இதுல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ராலே கிடையாதுங்க. வயதானவர்கள் இந்த சீம்பாலை அதிகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முகத்துல சுருக்கம் ஏற்படும் இல்லையா? பொதுவாகவே வயதானவங்களுக்கு சுருக்கம் ஏற்படும். இப்பெல்லாம் கொஞ்சம் வயது உள்ளவங்களுக்குமே சுருக்கம் ஏற்படுது, கண்ட கண்ட கிருமி முகத்துல போட்டு. ஆனா அந்த வயதானவங்களுக்கு வரக்கூடிய அந்த முக சுருக்கத்தை போக்கக்கூடிய தன்மையும் இந்த சீம்பால்ல இருக்குது. இதை எடுத்துக்கிடும் போது ஒரு நாள் 3 நாள் வரைக்கும் தான் கிடைக்குமே. நீங்க இதை எடுத்துக்கிடும் போது உங்களை இளமையான தோற்றத்தை காட்டி கொடுக்குங்க. முதுமையான தோற்றத்தை மறைச்சு இளமையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு முக பாவனை எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த சீம்பாலுங்க. சீம்பால் உள்ள இந்த வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு மற்றும் மஞ்சள் காமாலை இந்த மாதிரி நோய் தொற்று கிருமிகள் இருந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த சீம்பாலுக்கு இருக்குதுங்க. ஸோ சீம்பால்ல நிறைய ஊட்டச்சத்துக்களும் நமக்கு உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் நிறைய இருக்குது. கிடைச்சது அப்படின்னா நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதை எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.